எஸ்ஐ சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு சார். ஏன்னா எஸ்ஐ சார் வந்து இப்போ விஜய் சார் மாதிரி தான். நானும் ஒரு ஒரு 2-3 வருடங்களா அவரோட பெருசாக நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட அடிக்கடி பேசுவேன், அவர் ஆஃபீஸ் போவேன். பட் இப்போ இன்ட்ராக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னு வந்தால் கூட விஜய் சார் அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிஎம் உட்காந்துருக்காருன்னா அதுக்கு முழு முதற் காரணம் எஸ்ஐ சார் அவர்கள் தான். அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ இது ஃபினான்ஸ் கிடைக்காது, இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் உருண்டு புரண்டு அப்படியே என் பையனை நிறுத்தணும்னு போராடினார். விஜய் சார் ஒரு மாஸ் ஹீரோக்கான ஸ்டேட்டஸ். நான் சொல்றது பகவதி, திருமலை இந்த மாதிரி படங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து அதிக பெரிய ஹிட்டு கில்லிக்கு அப்புறம் தான் போக்குறி. கிட்டிக்கு அப்புறம் கில்லிக்கு அப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வட்டாரெல்லாம் உருவானதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அரசியல் கொண்டு போகலான்னு இவர் வந்து முடிவு பண்ணார். விஜய் நற்பணி இயக்கமா இருந்த அந்த ரசிகர் மன்றத்தை ஒன்றிணைத்து அரசியலுக்கு போறதுக்கான தளத்தை வந்து போட ஆரம்பிச்சார் விஜய் எஸ்ஐ சார். ஆனால் எஸ்ஐ சார் என்ன பிரின்சிபல், பயங்கர பிரின்சிபல் மேன். அப்புறம் பங்க்சுவாலிட்டி. சினிமாக்குள்ள ஒரு மிலிட்டரியை கொண்டு வரணும்னு நினைப்பாரு, அது அரசியலுக்கு ஒத்து வராது. அதனாலதான் விஜய் சார் வந்து அவங்க அப்பா வந்து அரசியலான விஷயம் வைக்கும்போது அப்பா டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவாங்க எஸ்ஐ சார். அதனால விஜய் சார் வந்து அப்பா வேண்டாம்னு நினைச்சாலும் ஒதுக்கல. அவரு அரசியல வந்து எங்களை எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு மிலிட்டரி தனம் இங்க வராது. இங்க சில கொஞ்சம் அங்க முன்ன பின்ன நம்ம மிக்சிங்ல போடுற மாதிரி முன்ன பின்ன சில விஷயங்கள் பண்ணணுன்றதால, மற்றபடி இன்னை வரைக்கும் அதனால நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, முதல் மாநாடுல இருந்து இப்போ அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா முன்னிலைத்திருந்தார்ல, அவருக்கு எப்பவுமே தெரியும் தன்னுடைய இந்த இடத்துக்கு தன்னை கொண்டு வந்து விட்டது காரணம் அப்பா அப்படிங்கறத அவர் எந்த விதத்திலையும் மறக்க மாட்டாரு.